தமிழ் சினிமாவில் கடந்த 30 வருஷமாக மிகப்பெரிய ஸ்டாரில் ஒருத்தராக இருக்கிறாரு விஜய். அவர் படங்கள் வெளியாகும் போதெல்லாம் தியேட்டரில் திருவிழாவாக தான் இருக்கும். ஆனால் அவர் இப்போ முழு நேர அரசியலில் கவனம் செலுத்துறதுனால தமிழ் சினிமாவில் என்னென்ன மாற்றம் வரப்போகிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். விஜயை அவ்வளோ ஈஸியாக கடந்து போக முடியாது. ஏன்னா தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இடத்தையும் அதிகம் சம்பளம் வாங்குற ஒரு நடிகராக இருந்திருக்காரு. முதல்ல ஒரு விஷயம் தெளிவாக சொல்லணும். இது யாரையும் ஆதரிப்பதோ எதிர்ப்பதோ இல்லை. தமிழ் சினிமாவில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பற்றி தான் நம்ம இதில் சொல்லிட்டு வரோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் சினிமா விட்டு அரசியலுக்கு வந்ததுனால சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் அது தமிழ் சினிமா முழுவதையும் பாதிக்கும்னு மொத்தமாக சொல்ல முடியாது. விஜய் நடித்த படங்களை வழக்கமாக மிகப்பெரிய ஓப்பனிங் வசூலை கொடுத்துருக்கோம். அவர் இல்லாததால் ஃபெஸ்டிவல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் குறையலான்னு பல திரைப்பட வர்த்தக நிபுணர்கள் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் தமிழ் சினிமாவில் மற்ற முன்னணி நடிகர்கள் படங்கள் அந்த இடத்துல நிரப்ப தொடங்கியிருக்கு. உதாரணமாக சூர்யா நடித்த கருப்பு திரைப்படம் பெரிய வசூலை பெற்று தந்திருக்கு. நட்சத்திரங்களின் பற்றாக்குறையால் சினிமா தொழில் ஒட்டுமொத்தமாக நின்று விடாது என்பதை காட்டியிருக்கு. மேலும் ஒரு படத்தின் வெற்றி இன்று நடிகர் மட்டுமல்ல, நல்ல கதை, இயக்கம், விமர்சனங்கள் மற்றும் ரசிகர்களின் வாய்மொழி பரிந்துரைகளையும் அதிகமாக சார்ந்திருக்கு. எனவே குறுகிய காலத்தில் விஜய் இல்லாததால் பாக்ஸ் ஆஃபீஸ் ஒரு வெற்றிடமாக உணரலாம். ஆனால் நீண்ட காலத்தில் மற்ற நடிகர்கள், புதிய இயக்குநர்கள் மற்றும் நல்ல கதை உள்ளடக்கம் அந்த இடத்தை நிரப்ப அதிக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவதாக விஜயோட ரசிகர் மன்றம் எப்படி மாறிக்குன்னு தான் பார்க்க போகிறோம். விஜய் அரசியலுக்கு வந்ததுனால அவரோட ரசிகர் மன்றம் இயல்பாகவே மாறி தான் இருக்குது. முன்னாடியெல்லாம் தியேட்டரில் ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்கும். பேனர் கட் அவுட்னு வச்சு கொண்டாடுவாங்க. நலத்திட்ட உதவிகளும் செஞ்சுட்டு வந்தாங்க. ரசிகர்களோட சந்திப்பும் அப்பப்போ வச்சுட்டு வந்தாங்க. போன்ற செயலில் அதிகமாக கவனம் செலுத்திட்டு வந்தாங்க. இப்போ அரசியலுக்கு வந்ததுனால அந்த ரசிகர் மன்றம் பல இடங்களில் கட்சி அமைப்பாக மாறியிருக்கு. தேர்தல் பணிகள், உறுப்பினர் சேர்க்கை, மக்கள் சந்திப்பு, பிரச்சாரம் போன்ற செயல்லாம் பண்ணிட்டு வராங்க. இருந்தாலும் எல்லா ரசிகர்களும் அரசியலில் இணைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் இன்னும் விஜய நடிகராக தான் பார்க்குறாங்க. சிலர் அரசியல் ஆதரவாளராக மாறியிருக்கிறாங்க. இன்னும் சிலர் சினிமா மற்றும் அரசியலை தனித்தனியாக பார்க்குறாங்க. எனவே ரசிகர் மன்றத்தில் மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் அது ஒரே மாதிரியான எல்லா இடத்துலையும் நடந்ததுன்னு சொல்ல முடியாது. மூணாவதாக தயாரிப்பாளர்கள் என்னென்ன மாற்றம் அடைவாங்கன்னு பற்றி பார்க்கலாம். விஜய் சினிமா விட்டு முழுமையாக அரசியலுக்கு வந்ததுனால தயாரிப்பாளர்கள் பிளானை மாற்றுவாங்க. ஒரே ஒரு மிகப்பெரிய நடிகரை நம்பி படம் தயாரிப்பதை விட பல முன்னணி நடிகர்களோட பணியாற்ற முயற்சிப்பாங்க. நல்ல கதை, வலுவான இயக்குனர், பேன் இண்டியா படங்கள் இதில் அதிகமாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஓடிடி உரிமைகள், வெளிநாட்டு விநியோகம் மற்றும் டிஜிட்டல் ஒருவேளை அதிகமாக திட்டமிடுவாங்க. இதனால் ஒரே நடிகரை நம்பி சார்ந்திருக்காம பல நடிகருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்படி என்னதான் வாய்ப்பு கொடுத்தாலும் விஜய் நடித்த படங்களில் ஆரம்ப நாள் வசூல் பயங்கர அதிகமாக இருக்கும். இது தயாரிப்பாளர்களுக்கு ஒரு சவாலாக தான் இருக்கும். இருந்தாலும் அடுத்தடுத்த கதைகள், அடுத்தடுத்த நடிகர்களை வச்சு படம் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த ரீச் பிடிக்கலனாலும் அது கிட்டத்தட்ட நெருங்கி வருவாங்க. அடுத்ததாக விஜய் அரசியலுக்கு வந்ததுனால சினிமா தேட்டரில் என்னென்ன மாற்றத்தை பற்றி பார்க்கலாம். விஜய் அரசியலுக்கு வந்ததுனால தேட்டரில் சில மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் முழு துறையும் பாதிக்கும்னு உறுதியாக சொல்ல முடியாது. விஜய் படங்கள் வெளியாகும் போதெல்லாம் சில நாட்களில் தேட்டரில் பயங்கர கூட்டமாக இருக்கும். இப்போ விஜய் படங்கள் வராதனால மிகப்பெரிய வசூல் ஓப்பனிங் குறையலாம். அதே சமயம் மற்ற முன்னணி நடிகர்களும் புதிய நடிகர்களும் நல்ல கதையுள்ள படங்களும் இந்த இடத்தை ஓரளவு நிரப்பும். இன்றைக்கி இருக்கிற சமயத்தில் தியேட்டரோட வெற்றி ஒரு நடிகரை மட்டும் சார்ந்திருக்காது. நல்ல படம், நல்ல கதை, இது மாதிரி ரசிகர்களோட ஆதரவு இருந்தாலே ஓரளவுக்கு வெற்றி படமாக அது மாறிடும். இப்போ விஜய் படங்கள் இல்லாததால் தியேட்டரில் இப்போதைக்கு நல்லா அடி வாங்குவோம். போக போக நல்ல நடிகர்கள், முன்னணி நடிகர்கள் படங்கள் வர வர இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுகட்டிகிட்டே வரும். அடுத்ததாக விஜய் சினிமாவிலிருந்து விலகிறதுனால புதிய புதிய நட்சத்திரங்கள் உருவாக அதிக வாய்ப்பு இருக்குது. விஜய் நடித்த மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள் இப்போது மற்ற முன்னாடி நடிகர்களுக்கும் மற்றும் வளர்ந்து வரும் நடிகர்களுக்கும் கிடைக்கலாம். தயாரிப்பாளர்கள் புதிய முகங்களை, புதிய கூட்டணியை முதலீடு செய்ய விரும்புவாங்க. ஒரு சூப்பர் ஸ்டார் உருவாக நடிப்பு, தொடர்ந்து வெற்றி படங்கள், ரசிகர்கள் ஆதரவு
மற்றும் பல ஆண்டுகளாக நிலையான வெற்றி ஆகவே தேவை. அது ஒரே படத்தில் நடக்காது. தற்போது பலரும் சிவகார்த்திகேயன், சூர்யா, கார்த்தி போன்ற நடிகர்கள் இன்னும் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் நிலைக்கு முன்னேற வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் புதிய தலைமுறை நடிகர்களும் தங்களை நிரூபிக்க அதிக வாய்ப்பும் கிடைக்கலாம். எனவே விஜய் இடத்தை ஒருவர் உடனடியாக நிரப்புவார் என்று சொல்ல முடியாது. ஆனால் அடுத்தடுத்த வருஷத்தில் புதிய முன்னணி நட்சத்திரங்கள் உருவாக அதிக வாய்ப்பு இருக்குது. விஜய் சினிமா விட்டு அரசியலுக்கு வந்ததுனால ஓடிடி தளம் எப்படி மாறுங்கிறத பற்றி பார்க்கலாம். விஜய் படம் வெளியாகும் போது ஓடிடி தளத்தில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும். புதிய விஜய் படங்கள் இல்லாததால் அந்த வகையான அதிக பார்வையாளர்கள் குறையலாம். அதே நேரத்தில் ஓடிடி தளங்களில் ஒரு நடிகரை மட்டும் நம்பி இயங்குவதில்லை. பல மொழி படங்கள், வெப்சீரிஸ் மற்றும் பல்வேறு உள்ளடக்கங்கள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. எனவே விஜய் புதிய படங்கள் இல்லாததால் குறுகிய காலத்தில் ஒரு தாக்கம் ஏற்படும். ஆனால் நீண்ட காலத்தில் ஓடிடி தளங்கள் மற்ற நட்சத்திரங்கள் புதிய கதைகள் மற்றும் புதிய படைப்புகளால் தொடர்ந்து வளர்ந்துட்டு தான் வரும். மொத்தத்தில் விஜய் சினிமா விட்டு அரசியலுக்கு போனதுனால இது சினிமாவுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிற பதில் இல்லை. ஏன்னா விஜய் படங்கள் பெரிய அளவில் தொடக்க வசூலையும், அவர் இல்லாததால் அந்த அளவிலான வசூல் சில காலம் குறையும். திரையரங்களும் விநியோகஸ்தர்களும் தயாரிப்பாளர்களும் நிறைய பேர் விஜயை நம்பி இருந்தாங்க. இப்போ மற்ற நடிகர்களை நம்ப தன்னை தயார் செஞ்சுக்குவாங்க. மற்ற நடிகர்களுக்கு இது பெரிய படங்கள் நடிக்க அதிக வாய்ப்பு கிடைக்கலாம். புதிய நட்சத்திரங்கள் உருவாக அதிக வாய்ப்பு இருக்குது. தயாரிப்பாளர்கள் நல்ல கதைகள் மற்றும் புதிய இயக்குநர்களை அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த குறுகிய காலத்தில் சினிமாவுக்கு ஒரு சவாலாக தான் இருக்கும். ஆனால் நீண்ட காலத்தில் புதிய நடிகர்கள், புதிய கதைகள், புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். அது சினிமாவுக்கு நல்ல மாற்றத்தையும் கொடுக்கலாம். விஜய் இல்லாததால் இந்த தாக்கம் எவ்வளோ நாளைக்கு, எத்தனை ஆண்டுக்கு இருக்குங்கிறத பற்றி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விஜய் சினிமா விட்டு அரசியலுக்கு வந்ததுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் விஜய் ஃபேனாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.